ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கதை நேரம். இது நம்ம நேரம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுமா? புத்திசாலி மஞ்சள் பறவை. சரி வாங்க குட்டீஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன். ஏன்னா நான் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஊதா நிறத்தில் இருக்காங்க. நான் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறேன்றதுனால என்னை யாரும் அவங்க கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடணும், அரட்டை அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னை ஏன் தான் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியலையே. கடைசி வரைக்கும் நான் இப்படி ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல். அங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சள் பறவை அந்த மரத்துல தனியா உட்காந்து நம்மளையே ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம எல்லாம் இங்க ஜாலியா விளையாடிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் அங்க தனியா இருக்குல்ல. அதுக்காக அவளை நம்ம கூட சேர்த்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் இருக்கோம், அதனால நம்ம ஜாலியாக விளையாடுறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம். அவள் மஞ்சள் நிறத்தில் இருக்கா, அவளெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாம் வேண்டாம், நீ கம்முன்னு இரு. பாவமாக இருக்கு, கீவமாக இருக்குன்னுட்டு அமைதியாக இரு அப்படின்னு மஞ்சள் பறவையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் காட்டோட மறுபக்கம் 2 வேட்டைக்காரங்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, காலையில இருந்து காடு ஃபுல்லா சுத்தியாச்சு, ஆனா சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. ஒரே பசியில நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே கண்ணில் பட மாட்டேங்குது. டேய் கொஞ்சம் பொருடா, அங்கே பார்த்தியா தூரத்தில் நிறைய பறவைங்க இருக்கு. எல்லாம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. அதை மட்டும் பிடிச்சோன்னு வை, இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை, விருந்து சாப்பாடு தான். வா சீக்கிரமா போய் அதுங்களை பிடிச்சி நம்ம பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்காரங்க 2 பேரும் பறவைங்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பறவைகளே அப்படி பார்க்குறீங்க? என்னோட பசிக்கு இன்னைக்கு நீங்கள் தான் விருந்து. காலையிலேருந்து காடு ஃபுல்லாக தேடி நீங்கள் தான் கிடச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை பிடிச்சிட்டு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நானும் என் நண்பனும் எங்களோட பசியை நல்லா ஆற்றிக்க போகிறோம். அப்படி திமிரா பேசின வேட்டைக்காரனை பார்த்த பறவைகள் ரொம்ப பயத்தோட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் வேட்டைக்காரன் விடலை. எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க? உங்களை இருங்க அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருந்த மயக்க மருந்து ஏத்தின துப்பாக்கியை எடுத்து எல்லா பறவைகளையும் சுட்டான். பறவைகளும் மயக்கம் போட்டு விழுந்துச்சுங்க. அச்சச்சோ, நம்ம நண்பர்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து போல இருக்கே. அந்த வேட்டைக்காரன் நம்ம நண்பர்களை ஏதோ பண்ணி கூட்டிட்டு போறான். இதை சும்மா விடக்கூடாது. நம்ம தான் நம்ம நண்பர்களை காப்பாற்றணும். இந்த வேட்டைக்காரனை தொடர்ந்து போவோம். மஞ்சள் பறவை வேட்டைக்காரனை தொடர ஆரம்பிச்சது. அப்படி வேட்டைக்காரங்களை தொடர்ந்து வந்த மஞ்சள் பறவை தன் நண்பர்கள் மட்டும் ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்துச்சு. அங்க வேட்டைக்காரங்க இல்லை. உடனே இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு தன் நண்பர்களை எழுப்புறதுக்காக தன் நண்பர்கள் பக்கத்துல போச்சு. நண்பர்களே நண்பர்களே எழுந்திருங்க, சீக்கிரமா எழுந்திருங்க நண்பர்களே. மஞ்சள் பறவையே, நீயா? எங்களை காப்பாற்றுறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? என்னை ரொம்ப மன்னிச்சிரு. நான் உன்னை எங்க கூட சேர்த்துக்க கூடாதுன்னு எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். நீ வேற நேரத்துல இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நிறைய அவமானப்படுத்தினேன். ஆனா நீ அதை எதையுமே எடுத்துக்காம எங்களை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, என்னை மன்னிச்சிரு. இனிமே நீயும் எங்கள்ல ஊர்த்த. சரி சரி, நீங்க என்னை ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. வேட்டைக்காரங்க சீக்கிரம் வந்துட போறாங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. அப்போ நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது? நீயும் எங்க கூட வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்னா போயிடலாம். நானாவது அவங்க கிட்ட மாட்டிக்கிறதாவது? நான் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டு வரேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட நண்பர்களையே அவங்க கடத்தி சாப்பிட பார்த்துருப்பாங்க. அவனுங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன் நண்பர்களை அனுப்பிச்சு வச்ச மஞ்சள் பறவை வேட்டைக்காரர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம பிடிச்சி வச்ச பறவைங்க எதையுமே காணும். அதெல்லாம் போய் ஒரு மஞ்சள் பறவை ஒன்று இருக்கு. அதை பார்த்தாலும் ஏதோ நல்ல பறவை மாதிரி தெரியலையே, உடம்பு சரியில்லாம இருக்கு போலயே. இப்போ என்னடா பண்றது? சரி விடுடா, எந்த பறவையா இருந்தா என்ன, இன்னைக்கு நமக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். இதே பேசாம சமைச்சு சாப்பிடலாம், வா. அதே சமயம் மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மஞ்சள் பறவையோ தன் மனசுக்குள்ள, வாங்கடா வாங்க, என் நண்பர்களையா சாப்பிட பார்க்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற அடியில் நீங்கள் எந்த பறவையுமே சாப்பிட்ணுன்னே நினைக்கக்கூடாது. வாங்க வாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த மஞ்சள் பறவை வேட்டைக்காரன் தன் பக்கத்தில் வந்து தன்னை தூக்க முயற்சி பண்ண உடனே முழிச்சு அந்த வேட்டைக்காரனை நல்லா கொத்து கொத்துன்னு கொத்துச்சு. அதனால அந்த வேட்டைக்காரன் உடனே வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு வேட்டைக்காரனும் ஒரே பயத்தில் இருந்தான். ஆனால் அந்த மஞ்சள் பறவை அந்த வேட்டைக்காரனையும் விடலை. 2 பேரையும் நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி கீழே மயக்கம் போட்டு விழ வச்சிருச்சு.
என் நண்பர்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி அவங்கள பிடிச்சிட்டு வந்தீங்களா? அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன்டா. இனிமேல் நீங்கள் எந்த பறவையுமே பிடிக்கக்கூடாது. பிச்சு பிடுவேன் பிச்சு. என்ன குட்டீஸ், நான் என்னோட நண்பர்கள் எல்லாரையும் அவங்க ஆபத்தில் இருக்கும்போது எப்படி காப்பாற்றினேங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். என்னதான் உங்கள் நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீங்கள் போய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். சரி, ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சீக்கிரமாக விளையாடணும். அதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லிடுங்க. என்ன கேள்வி தெரியுமா? என் நண்பர்களோட நிறம் என்ன? இங்கிலீஷ், தமிழ் எதுலனாலும் டைப் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.